குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு சதய நட்சத்திரமும் கும்பராசியும் வரக்கூடிய சோதனைகளும் அதற்குண்டான தீர்வும் அப்படிங்கிற ஒரு 4 வரிக்குண்டான விரிவாக்கத்தை தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். முழுக்க இந்த பதிவு சனி பகவானினுடைய கோச்சார நகர்வை மையப்படுத்தி தான் இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவை கேட்டுட்டு இதில் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. மேக்சிமம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அது மீறி அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சனி சந்திரன் தொடர்பு இல்லாமல் தசாபுத்திகள் இருக்கணும். அதுபோக கும்பத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கணும். இந்த 3 அமைப்பை தவிர்த்து வேறு எல்லா நபர்களுக்கும் இதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நடந்தே தீரும். உங்களுக்கு எந்த தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், எது வேணால் நடக்கும். நீங்கள் என்ன லக்னமாக வேணால் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்குமானா உறுதியாக நடக்கும். அப்படி இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக பாத வரியாக நம்ம பார்த்துடலாம். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி, அதாவது 19/11/2023 அந்த தேதிக்குள்ள திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் அந்த சனி பகவான் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அங்கே இருக்காரு. 9/1/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மாதம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தான் இருக்கிறார் சனி. 9/1/2024 7/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சனி பகவான். அடுத்ததான் 7/2/2024 7/3/2024 வரைக்கும் எக்ஸாக்டாக 1 மாதம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான். அடுத்ததா 7/3/2024 5/4/2024 வரைக்கும் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதில் சனி பகவான் இருக்கார். ஆக மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரத்துக்குள்ள சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமே 9/11/2023 5/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் மட்டும்தான் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனால் சனியினுடைய கோச்சார பயணம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு 2.5 வருஷம். ஒரு ராசிக்கு 2.5 வருஷம். 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர பாதத்துக்கு நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 3 மாதமாவது ஒரு நட்சத்திர பாதத்துக்குள்ளே இருக்கணும். 3 to 3 அந்த டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 4.5 மாதத்தில் ஒரு நட்சத்திரத்தையே கிடக்கிறாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனியை நோக்கி சூரியன் வந்துட்டே இருக்கார். சனியை நோக்கி சூரியன் வர வர சனியினுடைய வேகம் அதிகரிக்குது. இதில் அஸ்தமனம் பேர் ஆகிறாரு இந்த காலகட்டங்களில். இந்த அஸ்தமனம் பேர் ஆகுது. எப்போ ஆகுது சனி அஸ்தமனம் ஆகுதுன்னா, மாசி மாதம் சனி அஸ்தமனம் ஆகுது. அதாவது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சனி அஸ்தமனம் ஆகுதுங்க. ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் சதய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல தொழிலில் மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக ஏற்பட்டுரும். தொழில் மாற்றம் உறுதியாக ஏற்படும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களையும் அறியாமல் கண்ணு முன்னு தெரியாத அலைச்சலை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சில நபர்களுக்கு எதுக்கடா அந்த வேலை செய்யணும், எதுக்கடா அந்த தொழில் செய்யணும், இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, சிவனேன்னு எல்லாத்தையும் போட்டு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைமெல்லாம் மாறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆனால் தெளிவாக சொல்கிறேங்க, சனி சந்திரன் மேலே போகும்போது தொழிலுக்காக சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறீங்க, தொழிலுக்காக இடமாற்றத்தை பண்ணுறீங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்கிறீங்க, பிறந்த இடம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் இந்த ஜென்ம சனியில், அதாவது சதய நட்சத்திர சனி பயணிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக தான் அமையும் கண்டிப்பாக. அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே சனி பயணிக்கக்கூடிய ஒரு காலம். அதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, சந்திரன் மேலே சனி பயணித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ இவ்வளோ சேஞ்சஸ் நடந்தது, இதுக்கப்புறம் நான் இவ்வளோ டெவலப் ஆகிட்டேன் அப்படின்னு உங்களை சொல்ல வச்சிடும். அந்த சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை உங்களை சொல்ல வச்சிடும். கண்டிப்பாக சொந்த ஊரை விட்டு, சொந்த ஏரியாவை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த சூழலில் காத்திருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். நான் முன்னாடி எதுக்கு பாதம் வாரியாக சொன்னேன்னா, இந்த காலகட்டத்தில் தான் இந்த விஷயம் நடக்க போகுது. தொழில் அலைச்சல்
எடுத்துக்காட்டுக்கா நீங்கள் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னா 19/11/2023 9/1/2024 வரைக்கும் தான் தொழில் அவ்வளோ அழுத்தம் இருக்க போகுது. தொழில் சார்ந்த பயணங்கள் அலைச்சல் இருக்க போகுது. யாரை நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அவன் தான் முதல்ல ஏமாத்துவான். தொழில் சார்ந்த அவமானம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். இதில் மாற்றமே கிடையாது. அது எப்படிங்க? உங்களுக்கு கீழே இருக்கிற வேலையாளனால தான் அந்த அவமானம் வரும். அதுவும் இப்படி தான் நடக்கும். சார் நான் தொழிலெல்லாம் செய்யலை சார், வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், வேலையிலையும் அதே கதி தான். நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக என்ன விஷயங்கள் செய்தாலும் அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவமானத்தை தேடித்தராமல் இந்த சூழல் போகாது. இதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன அறிகுறி காட்டுங்க நம்மளுக்கு. என்ன அறிகுறி காட்டும் அப்படின்னா, வீட்டில் தண்ணியில் ஏதாவது பூச்சி விழுந்துடுறது, தண்ணி ஏதோ ஒரு வகையில் மாசு அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். தண்ணியில் இல்லைன்னா அரிசியில் செல்லு பிடிச்சிடுங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வைப்பீங்க, ட்ரம்மில் போட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி வைப்பீங்க, ஏர் லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தும் அதில் ஏதாவது பூச்சி வந்துடும். அப்படி வருதுன்னா தொழிலில் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது அறிகுறி காட்டுதுன்னு அர்த்தம். வீட்டில் கண்ணாடி பொருள் உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சிம்பிளாக வாட்டர் ஃபில்டர்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும். அப்போ தான் போய் தண்ணி போய் அடைச்சி நிற்கும், தண்ணி சுத்தமாக வராது வாட்டர் ஃபில்டரில், சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். இதெல்லாம் தொழிலில் நம்மளுக்கு அவமானம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். அப்படி ஒரு வேலையை அதை செஞ்சே தீருது. தொழிலுக்காக பயணம் போகிறவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல. அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஒரு கர்ம காரியம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட தெரிஞ்ச நபர்கள் மூலமாக, நல்ல பழக்கமான நண்பர்கள் மூலமாக, குடும்ப உறவுகளாக கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்பாங்க, நண்பர்கள் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. அப்படி நண்பர்கள் வழியில் அந்த இறப்புக்கு போய் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய ப்ரெசன்ஸ் அந்த இறப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான நபர்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் சம்மந்தப்பட்ட உறவுகளில் இறப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. அப்படி இறப்பு வந்துருச்சு, இறப்புக்கு போயிட்டு வர்றீங்கனாலும் அப்பவும் தொழிலில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் தொழில் எவ்வளோ கஷ்டம் வருது, வேலையில் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொல்லி துளி கூட பயப்படக்கூடாது. வேலைப்பளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் தலைகளாக நின்னாலும் இருக்க தான் செய்யும். சார் நான் உடல் உழைப்பெல்லாம் பண்ணல சார், போய் பேங்க் ஜாப்பு இல்லை ஒயிட் கலர் ஜாப்பு, நான் போய் சீட்டில் உட்காந்தேன்னா திரும்பி வர வரைக்கும் எனக்கு அங்கே தான் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் வேலை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில் நேரங்களில் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணுங்கள். உடம்புலேருந்து வேர்வை துளி வெளியே வந்தே ஆகணும். அப்படி வரலன்னா உங்களை படுக்க போடுதுன்னு அர்த்தம். சளி தொந்தரவுகள் வந்துடும், நுரையீரல் சம்மந்தமான விஷயங்களில் வீசிங் பிரச்சனைகள் வந்துடும். உடம்புல அப்படியே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், கேஸிங். தண்ணி குடித்தாலும் கேஸ் ஃபார்ம் ஆகிடும், உப்புனே இருக்கும் வயிறு. இதெல்லாம் நடக்கும். உடல் அசௌகரியமாக உணரக்கூடிய வேலைகள் அத்தனையும் அந்த சனி பகவான் செய்வார். தண்ணி குடித்தாலே கேஸ் ஆகிடுது அப்படின்னா எப்படி நீங்கள் வேலையை உருப்படியாக செய்வீங்க? இப்போ வேலையில் தாமதம் படுத்தும், வேலை தாமதமாகும், சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருப்போம். இந்த மாதிரியெல்லாம் நம்மளை அப்படியே டார்ச்சர் பண்ணுங்க. ரெண்டாவது என்னென்னா, தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்துடும், அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்துடும். தாயாரனுடைய உடல்நல மோசமாயிட்டே இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு மனக்கவலை வந்துடுங்க. இந்த காலகட்டம் மனசு ஒரு நிலைப்படாது. குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணுங்கிறதெல்லாம் இருக்காது. உங்களுடைய செயல் என்ன, உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருப்போம், வேலையில் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். எங்கிட்டாச்சும் கடன் வாங்கி எதான பண்ணி ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சுயதொழில் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். எந்த விதமான ப்ரீ பிளானும் இல்லாமல் போய் சுயதொழில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த தொழிலை நடத்தவும் முடியாமல், இன்னொரு பக்கம் வேலைக்கு போக முடியாமல் தவித்தவர்கள் 90% இந்த ஜென்மச்சனி காலத்தில். பிளானிங் வேணும், பிளான் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணணும், அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஜென்மச்சனி காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க, ஒன்றுமே செய்ய முடியாமல் கீழே போனவங்களும் இருக்காங்க. இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உங்களுடைய லக்ன ராசிகளுக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு சனி நல்ல இடத்துல இருந்திருக்கணும், நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருக்கணும். அப்போ அவர் அந்த சந்திரன் மேலே போகும்போது பெருசாக பாதிப்பு இல்லை.
இல்லை அந்த சந்திரனுக்கு குருவினுடைய பார்வையோ அந்த சந்திரனோட சுக்கிரனோ 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதன் மேலே குரு போகிறாரு அப்படிங்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருதுங்க. பொருளாதாரத்தில் மிதமிஞ்சின காசு பணத்தை இந்த காலகட்டம் சம்பாதிக்க வச்சிருது. அது நல்ல வழி கெட்ட வழின்னு இல்லை. சந்திரனோட குரு இணைகிறாரு, இல்லை சந்திரனோட சுக்கிரன் இணைகிறாரு. உங்களுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் பாருங்க, உங்களுடைய ராசி கூடவே சந்திரன் கூட சுக்கிரன் இருக்குது, இல்லைன்னா குரு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம். வேண்டாம் உங்களுக்கு காசு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுவும் சதய நட்சத்திரத்தில் இந்த கிரகம் குருவோ சுக்கிரனோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அபரிவிதமான செல்வம், தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய அத்துணை முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இறுதியில் அமையும். அங்கே சுக்கிரன் இருக்கிறாரு சதயத்தில், இப்போ சனி மேலே போகுது, கூட சந்திரன் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பீங்க, பார்த்து பிடிச்சிருக்கும், சொல்ல கூட மாட்டீங்க, லெட்டர் கொடுக்கறதுக்கு கூட பயமாக இருந்திருக்கும். அந்த பொண்ணை இப்போ பார்ப்பீங்க, அந்த பொண்ணையும் அந்த பையனையும் இப்போ பார்ப்பீங்க. பார்த்து அங்கே எந்த இடத்துல விட்டீங்களா அதே ஸ்டேஜ்லேருந்து இப்போ இருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு போவீங்க. தவறான கண்ணோட்டத்தில் கிடையாது. மனசுக்கு பிடித்த ஒரு உறவு, ஒரு தோழி அல்லது தோழன் மறுபடியும் லைஃப்பில் கம்பேக் ஆகி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சனி சுக்கிரன் சந்திரன் இணைவு தந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போது இந்த குருவோட பார்வை இல்லை சுக்கிரனோட பார்வை இல்லை சுக்கிரனுடைய இணைவு குருவினுடைய இணைவு சந்திரனோட இருந்து அந்த சனி அந்த சந்திரன் மேலே போகும்போது அது நல்ல ராஜயோகத்தை கொடுத்துருது, நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருது. அப்படி இல்லாமல் அந்த சந்திரனோட செவ்வாயினுடைய பார்வையில் சந்திரன், ராகுவினுடைய பார்வையில் சந்திரன், ராகுவுடன் சந்திரன், கேதுவுடன் சந்திரன், இப்படின்னு அந்த பாவ கிரகங்கள் செவ்வாய் ராகு கேது இவங்களோட சந்திரன் சம்மந்தப்பட்டு அதன் மேலே சனி போகும்போது உங்களை உண்டில்லின்னு பண்ணிட்டு போயிடுது. மரண பயத்தை கொடுத்துட்டு போயிடுது ராகு சந்திரன் சனி. இவங்க கூட வெளிநாடு வெளிமாநிலம் போய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு பண்ணி மொழி தெரியாத இடத்துல கூட போய் பொழைச்சிக்கிறாங்க. அந்த கேது கூட சந்திரன் இருந்து சனி போகுது இல்லைங்களா. தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லை குடும்பத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, குழந்தைகளை பார்த்துக்கணும்னு நினைக்காது, பைய தூக்கிட்டு காவி வேட்டி காவி சட்டை போட்டு ருத்ராட்சத்தை போட்டு கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அந்த சனி. அப்படி ஒரு வேலையை செய்யுங்க. இப்போது சனி சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது சதய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். தொழிலில் பயங்கரமான அழுத்தம் வரும். சுயதொழில் ஆரம்பிக்கிறேன், அது பண்ணுறது இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த விதமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. ஆனால் சுயதொழில் சிந்தனை வருமான உறுதியாக வரும். சுயதொழில் சிந்தனை கண்டிப்பாக வந்துடும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். தாயாரனுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்குங்க, உங்களுடைய உடல்நிலைமையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு கால் பாதம் மூட்டு சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகளை சொல்லுது. வாயு கோளாறுகள் வந்துடும். வீசிங் நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் வர்றது, சளி அடிக்கடி பிடிச்சிக்கிறது, அதிகமான சோம்பேறித்தனமாகிறது, சில நேரங்களில் விபத்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விபத்துக்கு காரணம் நம்ம தான். இந்த காலகட்டம் தான் அயன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு அது வயிற்றில் போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வடிவேலுக்கு தார் உருண்டையை மாத்திரையும் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது தார் உருண்டையை உள்ள வச்சு சேர்ந்துக்கும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்துடும் சொல்லுது. அயன் சத்தை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தொழில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வேலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு சிம்பிளான விஷயங்க. ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். சதய நட்சத்திரம் வரனால அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அப்படிங்கிற ஊர். அதுக்கு நன்னிலம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் நாகப்பட்டினம், நன்னிலம் டு நாகப்பட்டினம், திருவாரூர்லேருந்து திருப்புகலூர், நன்னிலம் பக்கத்துலேன்னு வச்சுக்கோங்க. நன்னிலத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரம் வர நாளில் போய் சிவபெருமானுக்கு வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 2.5-3 மணி நேரம் அந்த கோவிலில்
நீங்கள் இருந்துட்டு வந்தால் போதுமானது. குறைஞ்சது 2 மணி நேரமாவது அந்த கோவிலில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த அழுத்தங்கள், தாயாரினுடைய உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனநிலைமையும் சீராகும். சார் என்னால் அவ்வளோ தூரமெல்லாம் போக முடியாது, நான் இங்கே தான் பக்கத்தில் தான் இருந்து ஏதாவது ப்ரேயர் பண்ணிக்கலான் இருக்கேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு உபாயம் உண்டு. என்னென்னா, வாரம் சனிக்கிழமை, வாரம் திங்கக்கிழமை, இந்த 2 நாளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவில், கருப்பராயன், சுடலமாட, முனியப்சி, பாலமுனீஸ்வரர் இப்படின்னு காவல் தெய்வம் யார் இருந்தாலும் சரி, காவல் தெய்வத்துக்கு 2 நல்லெண்ணெய் தீபம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போங்க, அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம். இது சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். தயிர் சாதம் பச்சரிசியில் சேர்ந்து எள்ளு கலந்து அம்பாள் கோவிலில் வச்சு பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலாம். இது மாதத்திற்கு ஒரு முறையாவது செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த அழுத்தம் மாறும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு, தொழில் தடைகள் இருக்கிறவங்களுக்கு தொழில் தடையிலிருந்து நிவர்த்தி, வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி, வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு என்னென்ன பண்ணணுமோ அதற்குண்டான வழிகள் எல்லாமே இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரும்போது 7.5 சனியில் உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இந்த 7.5 சனியை நம்ம இப்படி தான் பாசிட்டிவாக பார்த்துக்கணும், இப்படி தான் நம்ம பழகிடணும். அடுத்த வரக்கூடிய ஒரு 4-5 வருடங்களுக்கு தேவையான ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நடைமுறை யதார்த்த உண்மைகளை புரிய வைக்கக்கூடிய வேலையை இந்த 7.5 சனி செஞ்சிருது உங்களுக்கு. இப்போ இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியாக செய்து கொள்ள முடியும். சனி அனுகிரகம் செய்யக்கூடிய கிரகமும் கூட. நீதிமான், நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சனியும் சரியாக இருப்பார். ஆத்மாத்மா முழு மனசோட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.